இன்னைக்கு தக்காளி குருமா வந்து மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ்லாம் 2 சேர்த்துக்குங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, 3 வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு 7, 8 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5, 6 பல் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். தக்காளி வந்து ஒரு 7, 8 தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வந்து வதங்கினா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்குங்க தாராளமாக. ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லை போட்டுக்கனால டக்குன்னு கெட்டியாயிரும். உருளைக்கிழங்கு ஒரு 2, 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தக்காளி குருமாவில் உங்கள் இஷ்டம் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்காக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். எந்த மசாலாவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இதில் நம்ம மஞ்சத்தூள் தவிர எந்த பொடியும் வந்து சேர்க்கவே இல்லை. வரமிளகாய் தான் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.